السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم رضي الله عنه وارضى عنه صدق الله العليم. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகி அல்லாஹ்வின் மீது உரித்துமாக அவனது சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரை அடிச்சூற்றி வந்த உத்தம சக்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபாய் தாபியீன்கள், சுஹதாக்கள், ரசூல் கரீம்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த நல்லதொரு மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமையா இப்னு உக்கைல் என்பவரின் அடிமையாக இருந்தார்கள். அவர்கள் ஈமானை ஏற்ற காரணத்தினால் மக்காவில் சுட்டு எரியும் மண்ணில் அவரை படுக்க வைத்து அவர்களின் நெஞ்சில் பாரங்களை வைத்தார்கள். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முறை திட்டு, மேலும் அல்லாஹ் என்பவன் உன்னுடைய இறைவன் இல்லை என்று சொன்னார்கள். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்ட மாட்டேன், அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்னுடைய இறைவன் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை விலைக்கு வாங்கி விடுதலை செய்தார்கள். முதலில் முஅத்தினாக அவர்கள் இருந்தார்கள். மக்கா வெற்றியின் போது காபாவின் மீது ஏறி பாங்கு சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இருந்த அன்பினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத்திற்கு பிறகு அவர்கள் பாங்கு சொல்லவில்லை. எனவே இனி வரும் காலகட்டத்தில் நம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல இறையச்சத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லாஹ் ரஹ்மான் உனக்கும் எங்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. துஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.